ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். நமக்கு பொங்கல் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குங்க. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிச்சன் ஒர்க் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி நான் நீட்னஸ் பண்ணேங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு அடுப்பு வைக்கக்கூடிய அந்த மேடையை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சாதான் நம்ம ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு சின்ன குடத்துல தண்ணி வைக்கிறது பழக்கம். ஃபர்ஸ்ட் அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒட்டடை லைட்டாக தட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால அதிக அளவில் உங்களுக்கு தூசி அடையிறதுக்கு சான்சஸ் இருக்காது. இருந்தாலும் அந்த பழக்க பிரகாரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலோட்டமாக அந்த ஜன்னல் கம்பிகள் எல்லாமே ஒரு தட்டி தட்டி விட்டுட்டு அப்புறம் டவல் வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணுறது பழக்கம். அதே மாதிரி பர்னரில் தண்ணி படாமல் நம்ம மேலோட்டமாக கழுவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், லைட்டாக சோப்பு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். உடனடியாகவே தொடச்சி எடுத்துருவேன். எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பர்னரில் தண்ணி படக்கூடாது. செகண்ட் ஒன் நம்ம தண்ணி விட்டு கழுவும் போது டாட்ஸாக இருக்கும். இப்படி டவல் வச்சு துடைக்கும் போது நமக்கு அந்த டாட்ஸ் வராது. பார்வைக்கும் நீட்டாக இருக்கும். யூஸ் பண்ணவும் நமக்கு ஆசையாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணி நெக்ஸ்ட் ரூமில் வச்சுட்டு நான் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக எப்போதுமே தண்ணி கீழே சிந்துறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தூசிகளை தொடப்பம் வச்சு கூட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது வசதியாக இருக்கும். அதாவது ஒட்டிக்காம நீட்னஸாக இருக்கும். நமக்கு தொடச்சி எடுக்கும் போதும் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கொடிகள்லையும் நம்ம துணி நிறைய போட்டு வச்சுருப்போம். அதை நீட்னஸாக மடித்து வச்சு இந்த துணி தான் வேணும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கும் போது துணியும் அதிக அளவில் தேவைப்படாது. அதே மாதிரி பார்வைக்கும் நீட்னஸாக இருக்கும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணணுங்கிற ஒரு ஆசை ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜன்னல் பகுதிகளிலையும் சரி, அந்த செவர் ஒட்டிய பகுதிகளும் சரி, மழை டயத்துலேயும் சரி, பனிக்காலத்துலேயும் சரி, நமக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக லைட்டாக திட்டாக அந்த பூசணும்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். அந்த இடங்கள்ல ஒரு ஈரத்துணி வச்சு நம்ம நல்லா அழுத்தி தொடச்சிக்கிட்டு வந்துட்டோம்னா அந்த பிளாக் டாட்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடும். பார்வைக்கும் நமக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு நீட்னஸாக இருக்கும். இந்த ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு கீரையும் எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அந்த விதத்தை நான் உங்களோட ஒரு சின்ன ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.